ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள், கேட்டதை கேட்டபடி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அபிஜித் நட்சத்திர வழிபாடு வேண்டியது கிடைப்பதற்கு இந்த நேரத்தில் ஒரு 24 நிமிடங்களில் உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்தாலே அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். எந்த நேரத்தில் வருகின்றது, இந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்வது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கு. அந்த வகையில் தான் நாளைக்கு திருவோண நட்சத்திரமும் வருகின்றது. பெருமாளுக்குரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால ரொம்ப 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 விசேஷமானது. மகாலட்சுமிக்கு உரிய இந்த நேரத்தில், பெருமாளுக்கு உரிய இந்த ஒரு நேரத்தில், அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாளைக்கு வருகின்றது. இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம கேட்டது கேட்டபடி கிடைக்கும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்தால் நமக்கு பலன்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சரி, அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் 28வது நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படியாகப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது. இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒரு சில நேரங்கள் மட்டுமே வரும். இந்த அக்டோபர் மாதத்தில் மொத்தம் 2 அபிஜித் நட்சத்திரங்கள் வந்திருக்கு. பொதுவாகவே மாதம் ஒரு அபிஜித் நட்சத்திரம் வரும். இந்த நாளில் 24 நிமிடங்கள் தான் அந்த நட்சத்திர நேரம் அப்படின்றது இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்றது வேற, அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது வேற. மத்திய நேரத்தில் தினம்தோறும் வருகின்ற நேரம் ஒரு 12 மணியிலிருந்து ஒரு 12:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது ஒரு மாதத்தில் சில நேரங்கள் தான் வருது, சில நிமிடங்கள் தான் வருது அப்படின்னு கணக்கிடப்படுகின்றது. அந்த வகையில் தான் நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருகின்றது. அதாவது 29ஆம் தேதி புதன்கிழமையோடு வருகுது. அதாவது 29ஆம் தேதி புதன்கிழமையோடு வருகின்றது. 29/10/2025. இந்த நேரத்தில் தவறாமல் அனைவரும் விஷ்ணு பகவானை, கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து வழிபாடு செய்யணும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஏன் கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து வைத்தார் அப்படின்றது புராண கதைகள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அது பலிக்க ஆரம்பிக்கும். நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்தணும், நல்ல விஷயங்கள் மட்டுமே இந்த நேரத்தில் நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக இதை அவர் மறைத்து வைத்தார். இந்த நேரத்தில் நம்மளும் நல்ல விஷயங்களை கேட்டோன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அது பலிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நீங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை அப்படின்னு இருக்கும். இந்த நியாயமான கோரிக்கையை நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க. நாளைக்கு மாலை நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருது. பூஜை அறையில் 2 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. வேலைக்கு போகிறவங்க நீங்கள் அங்கே இருந்தே கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. பலன்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா 2 நெய் தீபம் ஏற்றி வைங்க. வீட்டில் கிருஷ்ணருடைய படம் இருந்தால் கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்பாக என்ன பண்ணுங்க, உங்களுடைய உள்ளங்கையில் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே பிரார்த்தனை வைங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. சில பேருக்கு குழந்தை வரம் வேணும், தனம் வேணும், பணம் வேணும், நகைகள் வேணும், கடன் தீரணும், மனசில் நிம்மதி வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், எப்பொழுதுமே குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், வறுமை இல்லாமல் இருக்கணும், கடன் தொல்லைகளே இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும், குழந்தை வரம் வேணும், இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனை இருக்கும்ல. அது எல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில்
சொல்லி வழிபாடு பண்ணுங்க. குறிப்பிட்ட இந்த 24 நிமிடங்கள் அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது. எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பணப்பிரச்சனை தான். அதுக்கப்புறமா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருப்பதற்கும் குடும்ப சந்தோஷம் இருப்பதற்கும் குடும்ப ஒற்றுமை இருப்பதற்கும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நேரம் என்ன அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அவருடைய நாமத்தை மனசார சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சீக்கிரமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மாலை நேரம் 5:18 முதல் 5:42 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கின்றது. நாளை இந்த நேரத்தில் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. வீட்டில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய படம் இல்லை, எங்களுக்கு சிலைகள் இல்லை, நாங்கள் என்னம்மா பண்ணுறதுன்னா மனதார கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கேட்டது கேட்டபடி கிடைக்கும். ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கையை தான் நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நியாயமான கோரிக்கையாக வைங்க, உங்களுக்கு அது சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லது மட்டுமே நினைங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். அபிஜித ஆக மாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஸ்ய விஷ்ணு மேதினாம் பவதலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இதுதான் அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரம். தவறாமல் அனைவரும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நட்சத்திர நேரத்தில் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.